அப்பா தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா, முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல, சீக்கிரம் அந்த ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி அண்ணா இருக்கல்ல, அழக்கூடாது. டேய் அழாதடா, தூங்கு மூஞ்சி. என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணா இருக்கல்ல, எல்லாம் பாத்துக்கிறேன். அண்ணா கவுன்சிலர் அண்ணா, நீங்க எல்லாம் ஏன்னா இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இருப்பாண்டே, நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்க சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டி, உத்தரவு போடு. பூரா பேரும் சேர்ந்து அசத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்ள? இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல, அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போய்ட்டோம்டா. இப்போ அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து போட்டு தசையை மாற்றிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்ள, கூப்பிடுறா சலங்கைய. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு ஒஞ்சரக்க. ஆடவா கதகளி ஆடவா, குத்தாட்டம் ஆடவா, கும்மாங்குத்து போடவா. பார்த்து கட்டி என்னோட ஆட்டம், நீ தோத்து புட்டா எழுதி வை உன்னோட தோட்டம். பார்த்து கட்டி என்னோட ஆட்டம், நீ தோத்து புட்டா எழுதி வை உன்னோட தோட்டம். ஆடி அடங்கு உலகத்துல ஆட்ட வந்திருக்க, புதுசா ஆட்ட வந்திருக்க, அடியே காணாததா என்ன தனி காட்ட வந்திருக்க, இங்க காட்டு வந்திருக்க. ஊருக்குள்ள கேளு யாரையும், நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும். ஆட வந்த ஊருக்குள்ள கேளு யாரையும், நானும் ஆட வச்சு பார்த்த வண்டி சூப்பர் ஸ்டாரையும். என்கிட்ட மோதாத இடுப்பு போயிரும், மோதி மூஞ்சு தொங்கி போயிடுவ அது நிச்சயம். நல்லா தெரிஞ்சுக்கடி, நல்லா தெரிஞ்சுக்கடி, பூமி ரொம்ப பெருசு, நாம தேடி படிச்ச வித்தையெல்லாம் தேங்காய் பத்த சைஸு. குத்தாட்டம் போட்டு போட்டு கோழி கூவுது, தூங்காத கண்ணு ரெண்டு தூக்கம்
ஆடி அடங்கு உலகத்துல ஆட வந்திருக்க புதுசா ஆட்ட வந்திருக்க அடியே காணாதத என்ன தனி காட்ட வந்திருக்க இங்கே காட்டு ஒஞ்சிருக்க குச்சிப்புடி ஆட்டவா கதகளி ஆடவா குத்தாட்டம் ஆடவா கும்மாங்கத்து போடவா வாப்பாண்டி மெதுவா வர மாப்பிள தாலி கட்ட போறாங்க. இந்த வேலையில நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் தாலி கட்டத பாரு. முதல்ல உங்க அண்ணன் பாண்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அண்ணே அண்ணே எங்களை நல்லா ஆசீர்வாதம் இருமா நல்லா பண்ணுங்க. இருமா. மாப்பிள்ளையை ஜாகிரதையா பார்த்துக்கோ. போற இடத்துல பொறுப்பா பொழைச்சிக்கணும், சரியா? மாப்பிள்ள சின்ன பிள்ளை, தங்கச்சி கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்க மாப்பிள்ள. இவளை நான் பாத்துக்கிறேன் மச்சான். நீங்க தான் இன்னும் பயத்திலே இருக்கீங்க. உங்க அண்ணன் ஓடி போன விஷயம் எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நேத்தே தெரியும். உங்க குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்க குடும்பத்துக்கு தான். அதனாலதான் நாங்களும் வெளியில காட்டிக்கவே இல்லை. மாப்பிள்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. தகப்பனுக்கு எப்பவுமே கடைசி புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன குடுப்பன இல்லடா. எனக்கு எப்பவுமே என் மூத்த பையன் தான். எனக்கு எப்பவுமே எல்லாமே இவன் தான்டா. ஏய் தமிழ புக்க குடுறே. அமைதியா இருங்க. அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தம் போடாம போங்க போங்க. பாண்டி அப்பா நீ தூங்குப்பா, நீ தூங்குப்பா. என்னப்பா நீங்க போய் கொடுங்கப்பா. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். மனசுல இருந்தாலும் உடம்பு கழிச்சு தானப்பா போயிருக்கோம். நீ தூங்கு. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவான்னு நினைச்சனோ அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை என்னைக்குமே நம்பினதில்லை. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பாப்பீங்கப்பா. நீ ஏன் கண் கலங்குற? இல்லப்பா, ரொம்ப நான் சந்தோஷமா இல்லப்பா. இருக்கையா? ஏன் கண் கலங்குற? ஏய் மாப்பிள பாண்டி, என்னடா பாண்டி சொல்றா? அழகு வந்திருக்கடா. என்ன வெளியில நின்னுகிட்டு உள்ள வாங்கப்பா. அதே நீங்க ரயில்வே தண்டவாளத்தை தாண்டா காலை வெட்டி விடும்னு சொல்றீங்களா மாமா. நாங்க எப்படி உள்ள வர்றது? சரி உள்ள வாங்க. வாசலுங்க. ஏன்டா வெளியில நின்னுட்டீங்க? வெத்தலை பார்க்க வச்சு உங்களை கூப்பிடணும். வந்துட்டல மாமா. என்ன சலங்க? என்ன வீட்டு பக்கம்? எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஓஹோ. ரொம்ப சந்தோஷமா. என்ன பண்ற? பாக்குறல தள்ளு. இன்னைக்கு தாண்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்? உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாருல. ஆமா, எனக்கு விசிறிலாம் விட்டார் அப்பா. அந்த புவனா பொண்ணு தாண்டா உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவளையும் எப்படியாவது உன்னை புரிஞ்சுக்க வச்சிரு. நல்ல பிள்ளையா இருக்கா. அவ தாண்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். சிவகாமி மனசுல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு, மா எனக்காக இல்லைனாலும் உனக்காக அவதான் இந்த வீட்டு மருமக. எனக்காக வேணாண்டா. வேண்டாமா? உனக்காகத்தான். நீ முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது. அம்மா ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் புள்ளியோட கடமை.